3 ஸ்டெப் எடுத்து வச்சா எங்களுக்கு ரோடு வந்துடும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல நாங்க நிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இங்க காரு பைக் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கிறத பார்த்தே உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்ல எவ்வளவு வாக்கிங்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, நியர்பை லொகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா KMCH கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே எக்ஸாக்டா இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நம்ம சைட் நீங்க பாத்துருப்பீங்க. சைட்ஸ் பின்னாடியே பாத்தீங்கன்னா டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட் ஒரு காலேஜ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் பேங்க்ல டைப் வச்சிருக்கோம். HDFC PNB LIC அந்த மாதிரி பேங்க்ல தான் டைப் வச்சிருக்கோம். நம்ம லேண்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்களே 70% பண்ணி கொடுத்துறாங்க. சரி, பில்டிங்கா போகும்போது நம்ம 85% to 90% லோன் பண்ணிக்கலாம் தாராளமா. கிளைண்ட் எதுக்குமே அலையிற மாதிரி இருக்காது. நம்மளே ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே மூவ் பண்ணி கொடுத்துருவோம். Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோயில்பாளையத்துல வந்து ரொம்ப பக்கத்துலயே, எப்படின்னா ரோட்டுக்கு பக்கத்துல, ரோட்ல இருந்து நம்ம பிளாட்டுக்கு போறதுக்கு வந்து அவ்வளவு பக்கத்துல இருக்கிற சைட்டு தான் நமக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சோ நம்ம அங்கதான் வந்திருக்கோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராச்சும் வந்து லேண்ட் வாங்கணும் அப்படின்னு வந்து தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லேண்ட் மட்டும் தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ நீங்க லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. சோ ரொம்ப ஈஸி காஸ்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நியர்பைல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரத்னம் காலேஜ் பக்கத்துல இருக்காங்க, இன்ஃபோசிஸ் காலேஜ் பக்கத்துல இருக்காங்க, இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அவங்களும் பக்கத்துல தான் இருக்காங்க. சோ எல்லாமே நியர்பைல தான் இருக்காங்க. சோ நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோ யாரா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல்லை அழுத்தி விட்டுருங்க. சோ உள்ளுக்குள்ள போயிட்டு டீடைல்ல கேட்போம் வாங்க. ஓகே, ஃபைனலா வந்து நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டோம். ப்ராஜெக்ட் பேர் சொல்லிருங்க ப்ரோ. ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா மாயன்ஸ் ஃபவுண்டேஷனோட கிராண்ட் மெடாஸ்ங்க. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா கரூலூர் ரோட், கோயில்பாளையம் டு கரூலூர் ரோட்ல வந்து ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. ஓகே, எக்ஸாக்டா இங்க கோயில்பாளையம் பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ். இந்த பக்கம் அவினாசி ரோடு பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் போற மாதிரி இருக்கும். ஓகே. நியர்பைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸோட பண்ணி கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ள உங்களுக்கு நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், EB எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்க. ஸோ ஓகே, இப்போ சில பேருக்கு டவுட் வரும், திடீர்னு ஒரு சைட்டை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா முடிச்சு வச்ச ப்ராஜெக்ட்லாம் சில இருக்கும்ல வரும், அது எங்கெங்க நம்ம பண்ணியிருக்கோம்? நம்ம ஆன்கோயிங்ல இருக்குது இந்த ப்ராஜெக்ட் இங்க ஒன்று போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம காலாப்பட்டியில இருக்கு, தென்னம்பாளையம், மிருகூர் லொகேஷன்ல இருக்கு. இன்னொரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம சில்சஸ் ஐடி பார்க், கீழநத்தம் ஐடி பார்க் நியர்பைலயே மாயன்ஸ் விக்ஷம் கிராண்ட்னு சொல்லி DTC பிளாட்ஸும், மாயன்ஸ் கோல்டன் கேட்னு சொல்லி ஃபார்ம்ல ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. ஓகே, அது ரெண்டுமே லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த லொகேஷன் கோயில்பாளையம் லொகேஷன் தான் நம்ம இங்கேயும் லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லி இங்க வந்து கிராண்ட் மெடோஸ்ல 7,60,000 ரூபீஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, பெர்சென்டேஜ். சரி, ஓகே. இப்போ வந்து ஏன் ப்ரோ நம்ம கிட்ட வந்து நம்ம சைட் வாங்கலாம்? நிறைய பேர் நிறைய இடத்துல இதை விட கம்மியெல்லாம் கொடுத்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட ஏன் வந்து சைட் வாங்கணும், லேண்ட் வாங்கணும்? மாயன் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கும்போது கோயம்புத்தூர்ல ஒரு நேம் இருக்கு. நம்ம கிட்ட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸா அப்ராட் கிளைண்ட் இருந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட குவாலிட்டி அண்ட் எவ்ரிதிங் இருக்கும். அதனால இன்னொன்று பாத்தீங்கன்னா நீங்க வந்து உள்ள ப்ராஜெக்ட்குள்ள வரீங்க அப்படின்னா நம்ம ஒரு மெயின் ரோட் தார் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், EB ஆகட்டும், எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தோம். ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும் அண்ட் சைட் மார்க்கிங் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே அவங்க எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ்க்கு நம்ம ஃபீட்பேக் இருக்கு. நம்ம அப்ராட் கிளைண்ட் இருந்து எல்லாருமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட நீங்களே ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க உள்ள வரும்போதே உங்களுக்கு அந்த ரிச்னஸ் ஃபீல்னஸ் வரும். ஸோ காலையில இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா நான் ஒரு 8 மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வெயில்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அதுக்கு முன்னாடி வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இங்க நிறைய பேர் காலையில பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல என்ன மாதிரி ஒர்க்ஸ் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ காம்பவுண்ட் வால் ஒர்க் போயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் இப்போ DTC அப்ரூவல் லாகின் பண்ணிட்டு உள்ள கொடுத்தாச்சு. இப்போ ஃபிக்சேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சைட் ப்ராஜெக்ட் ஃபார்ம் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காம்பவுண்ட் ஒர்க், ரோட் ஒர்க் போயிட்டு இருக்கு இப்போ கரண்ட்ல. அந்த அதுக்கப்புறமே ஸ்ட்ரீட் லைட் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. EB உடனே வந்துடும். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இப்போ எடுத்து கொடுத்தாச்சு. ஓவர் ஹெட் டேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakh கெபாசிட்டிக்கு ஓவர் ஹெட் டேங்க் வந்துருங்க. பார்க்லயே கொடுத்துருவோம். பிளஸ் 1 lakh கெபாசிட்டி கீழே சம்ப் வந்துருங்க ட்ரிங்கிங் வாட்டருக்கு. டோட்டலா எல்லா ஃபெசிலிட்டிஸ் நம்ம இப்பவே பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன் உள்ளே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். உள்ளே 30 feet 40 feet ரோட் ஃபெசிலிட்டிஸோட ஓரத்துல ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. ஸோ நிறைய பேர் டவுட் வரும், என்னடா சைட்ல நின்றுட்டு இருந்தாங்க டக்குன்னு மெயின் ரோடுக்கு வந்துட்டு.
சோ இந்த இடத்துக்கு ஏன் வந்து அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப் எடுத்து வச்சா எங்களுக்கு ரோடு வந்துரும். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல நாங்க நிக்கிறோம். இந்த இடத்த பத்தி சொல்லுங்க ப்ரோ. நியர்பை லொகேஷன் பாத்தீங்கன்னா இது எக்ஸாக்டா கோயில்பாளையம் டு கடலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. நியர்பை லொகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா KMCH கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே எக்ஸாக்டா இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நம்ம சைட் நீங்க பாத்துருப்பீங்க. சைட்ஸ் பின்னாடியே பாத்தீங்கன்னா டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டிடியூட் காலேஜ் இருக்கு. அதுக்கு பின்னாடி நீங்க ஸ்கூலா போகணும் அப்படின்னா இங்க கோவை வித்யாசம் ஸ்கூல் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ரொம்ப நியர்பைலயே இருக்கு. சோ முன்னாடி நம்ம சைட் பக்கத்துல பேசுறோம். சோ அங்கதான் வந்துட்டு பேசுறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் தெரியும். அந்த காம்பவுண்ட் தான் வந்து அதுவுமே டிப்ஸ் குளோபல் காலேஜ் ஒன்னு இருக்கு. சரிங்களா? நியர்பைல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய காலேஜஸ் இருக்கு. இங்க நியர்பைல இந்த லொகேஷன் தான் பீக்ல இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெக் பார்க் பாத்தீங்கன்னா SUB டெக் பார்க்னு சொல்லி இங்க ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் பண்ண போற மாதிரி இருக்கும். அது SUB டெக் பார்க்னு நியர்பைல இருக்கு. அங்க இன்ஃபோசிஸ்ல இருந்து எல்லா கம்பெனிஸுமே அவைலபிள் இருக்கு. நீங்க இந்த பக்கம் 10 மினிட்ஸ்ல போனீங்கன்னா கடலூர் ரீச் ஆயிடும், அவினாசி ரோடு. இந்த பக்கம் 5 மினிட்ஸ்ல போனீங்கன்னா சத்தி மெயின் ரோடு ரீச் ஆயிடும். ரெண்டுக்கு மிடில்ல ப்ராஜெக்ட் வந்துடும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு இங்க காரு பைக் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கிறத பார்த்தே உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்ல எவ்வளவு வாக்கிங்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சோ ப்ரோ இங்க நம்ம எவ்வளவுக்கு ப்ரோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? சென்ட் ரேட் பாத்தீங்கன்னா இங்க 7,60,000. இந்த லொகேஷனே லோ பட்ஜெட்ல நம்ம தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வில்லாசாவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், லேண்டாவும் கொடுத்துட்டு இருக்கோம். சரி ப்ரோ. நீங்க ரெண்டுக்கும் லோனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லோன் பாத்தீங்கன்னா லேண்டுக்கு 70% வரைக்கும் போய்க்கலாம். பில்டிங் வில்லாசா நீங்க போறீங்க அப்படின்னா 85% வரைக்கும் நம்ம லோன் போய்க்கலாம். ஓகே. சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா ப்ரோ, நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு, அது மாதிரி எப்படி ப்ரோ? கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 2 BHK நம்ம கன்ஜஸ்டட் இல்லாம கம்ஃபர்டபுளா பண்ணணும் அப்படின்னா ஒரு 48 lakhs பட்ஜெட்ல பண்ணிக்கலாம். 48 lakhsல நம்ம 2.5 cents லேண்ட் ஏரியால நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. சோ நம்ம இப்போ லோன் ஃபெசிலிட்டிஸ்ல சில பேருக்கு டவுட் இருக்கலாம். அதை எந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும், அதுக்கு எவ்வளவு முன்பணம் கட்டணும், சோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நேஷனலைஸ்ட் பேங்க்ல தான் டைப் வச்சிருக்கோம். HDFC, PNB, LIC அந்த மாதிரி பேங்க்ஸ்ல தான் டைப் வச்சிருக்கோம். நம்ம லேண்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்களே 70% பண்ணி கொடுத்துறாங்க. சரிங்க. பில்டிங்கா போகும்போது நம்ம 85% to 95% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் தாராளமா. ஓகே ப்ரோ. இப்போ சில பேர் டவுட்ல வரும் இதோட பத்திரம், இந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் எப்படி லீகல் பாத்தீங்கன்னா நம்ம 1980s ல பக்காவா வச்சிருக்கோங்க. சரிங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ்க்கு நம்ம லீகல் பக்காவா இருக்கு. நீங்க எப்படி நமக்கு ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு ஜாதகமோ அதே மாதிரி லேண்டை பொறுத்த வரைக்கும் லீகல் டாக்குமெண்ட்ஸ் பக்காவா இருக்கணும். ஓகே. அதை நம்ம எவ்வளவு பக்கமா வச்சிருக்கோம். நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் நம்ம ஃபர்ஸ்ட் லாயர்ட்ட கொடுத்து வாங்கியிருக்கோம். கிளைண்ட் அவங்க ஸ்கோப்ல லேண்டா எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட செகண்ட் லாயர் அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தாங்கன்னா போதுங்க. ப்ரோ இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 1 சென்ட் வாங்க வராங்க அப்படின்னா அவங்க இவ்வளவு பே பண்ணாலே போதும்னா அது எவ்வளவு ப்ரோ? நம்ம மினிமமா பாத்தீங்கன்னா 2.5 சென்ட்ஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். 2.5. உங்களுக்கு சென்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 7,60,000 ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்க. அட்வான்ஸ் நீங்க ஒரு சைட்டை ஹோல்டு பண்ணணும், உங்களுக்காக சைட் உங்களுக்கு ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் நீங்க 1 lakh பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைட் ஹோல்டிங் உங்களுக்கு அதுல இருந்து 15 to 30 days டைமிங். நீங்க அந்த டேட்க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம இப்போ நம்ம EMI ப்ராசஸ்ல வந்துட்டு எந்தெந்த பேங்க்ல நம்ம பண்ணி கொடுக்கறோம்? அதான் ப்ரோ HDFC, PNB, LIC இந்த 3 பேங்க் நேஷனலைஸ்ட் பேங்க்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளே எவ்ரிதிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கிளைண்ட் எதுக்குமே அலையற மாதிரி இருக்காது. நம்மளே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே மூவ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ச் வந்துரும். கரெக்டா ப்ரோ? ஆர்ச் வந்துரும். சோ உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டு வந்துருவாங்க. பிளஸ் வந்து நம்ம அதை தாண்டி நம்ம வேற என்ன ப்ரோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்? இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம மெயின் ரோடு என்ட்ரன்ஸ்க்காக இங்க ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். சரிங்க. உள்ள பாத்தீங்கன்னா டபுள் லைன் என்ட்ரன்ஸ் பெரிய என்ட்ரன்ஸாவே வந்துரும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. இங்க இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான். உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியும். அங்க வந்து ஒரு பெரிய என்ட்ரன்ஸா வந்துரும். இங்க இந்த ரோட்லயே உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட், EB எல்லாமே உங்களுக்கு அந்த பெரிய என்ட்ரன்ஸ் வந்துரும். உங்களுக்கு பெரிய பண்ணி கொடுத்துருவோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஆர்ச் வந்துரும். பிளஸ் வந்து இங்க செக்யூரிட்டி கார்டு வந்துருவாங்க. பிளஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்துரும். சோ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு எவ்வளவு ப்ரோ, எவ்வளவு ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்? 10 ஸ்டெப்ஸ் தான். சோ அவ்வளவு ஸ்டெப்ஸ்ல தான் வந்துட்டு இந்த ஆர்ச்சுமே இருக்கு. சோ வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. சோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க, கோயில் பாளையத்துல நியர்பைல தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நான் பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன். சோ நியர்பைல பாத்தீங்கன்னா ரத்னம் குரூப் ஆஃப் இருக்காங்க. பிளஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபோசிஸ் இருக்காங்க. வேற என்ன ப்ரோ இருக்குன்னு சொன்னீங்க? ஆதித்யா காலேஜஸ் இருக்கு. அண்ட் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ். இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. கோவை வித்யாசம், ஆமா CBSE கோவை வித்யாசம் ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. காலேஜஸ் நியர்பை. ஓகே. சோ நாங்க இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கே வந்து சில பேர்லாம் வந்து கேட்டுட்டு போனாங்க. சோ அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. சோ நம்ம வீடியோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பக்கத்துல பெல் அழுத்தி விட்டுருங்க. சோ இந்த இடத்த வந்து நீங்க மறக்காம வந்து சும்மா ஜஸ்ட் நீங்க பார்த்துட்டாச்சு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. அது ரொம்ப சந்தோஷம்.